வெல்கம் டு அனீஸ் குக்கி. இன்றைக்கி முட்டை வச்சு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்து வெந்நீர் வச்சு நல்லா இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றி இது கூட கொஞ்சம் மிளகாய் தூளும் உப்பும் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. சிம்பிள் தான். முட்டை பிடிக்கல, நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கை வந்து அவிச்சு இதை வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது எண்ணெய் பிரியிற அளவு நல்லா இது வந்து வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கடையில் வந்து ஒரு பவுலில் 2 முட்டையை பொத்து ஊற்றி அதில் மிளகுத்தூளும் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிச்சு எடுத்ததுக்கு பிறகு நம்ம வெந்துட்டு இருக்கு இல்லையா இந்த பேஸ்ட்டு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணி இப்படியே நம்ம சாப்பிட்லாம். இப்போ இது கூட முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.